Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி கத்திரிக்காய் மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குழம்புல வந்து வெங்காயமோ பூண்டோ தக்காளியோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. கூடவே மசால் பொடி கூட எதுவுமே நம்ம சேர்க்காம மசாலா டக்குன்னு ரெடி பண்ணி சூப்பராக செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்காக முதல்ல பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து சேர்க்க போகிறோங்க. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் நாளாக வெட்டினீங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்கள் வந்து கட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா நாளாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி அதை தனியாக வச்சுருங்க. இப்போது அதே பேன்லேயே அந்த எண்ணெயிலே வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே இந்த குழம்புக்கு ஸ்பெஷலான ஐட்டம் மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதோடவே காரத்துக்கு ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். 2 மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகோட காரம் தான் வந்து நமக்கு நல்லா ஹையாக இருக்கணும். அதனால் வந்து மிளகாய் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம நல்லா தண்ணி சேர்க்காமல் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்தாச்சுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். சும்மா ஒரு க்ரன்ச்சிக்காக நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. கூடவே வந்து புளி வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருந்தேன். அதோட தண்ணியும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துடலாம். இதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை வேக விடணும். கூடவே உப்பு சேர்த்து நம்ம வேக விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம கத்திரிக்காயோட சைஸை பொறுத்து, நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்னா சீக்கிரமாக வெந்துடும். பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கத்திரிக்காயை பொறுத்து நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நிறைய சேர்த்தா தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கத்திரிக்காய் மிளகு குழம்பு வந்து சூப்பராக ரெடியாயிருங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த குழம்பு. அதுவும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான குழம்பை ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம மிளகு தான் வந்து ஃப்ளேவருக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஈஸியான டேஸ்டியான குழம்பு உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.